அடே கொஞ்சம் நேராக தான் வைங்க. ஓகே, நம்ம சேனலில் ஏகப்பட்ட புகார். என்டிடியை மறந்துட்டீங்க, என்டிடியை கை விட்டுட்டீங்க, புதுசை வந்த உடனே பழசை மறந்துட்டீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணாங்க நம்ம பசங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்டிடி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாகவே கொண்டு போயிடலாம். சீரீஸானா அந்த சீரீஸ் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடராக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங், அதில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேபி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், புதுசாகவும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதை பற்றி என்ன இருக்குது, இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், இது எப்படி ஃபீல்டுக்குள்ளே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக கன்னடிக்கே போயிடுவோம். என்னென்னா மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிடியில் ஒரு மெத்தட் ஆல்ரெடி தெரியும். இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கை பற்றி தனியாக ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் எதுவும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லாட்டி கார்டில் போய் செக் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஓவராலாக எம்பிடி பற்றி சொல்லியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பிடியில் யோக் மெத்தடு மட்டும் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்குலாம் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இந்த யோக் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டைரக்ட் மேக்னடிசம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நார்மலாக அந்த மேக்னடிசம் மெத்தடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருளில் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். கரண்ட்டை பாஸ் பண்ணி இது வந்து மேக்னட்டாக மாறிடும். மேக்னட்டாக மாறினதுக்கப்புறம் அதை அயன் போர்டு ஸ்ப்ரே பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டிஃபெக்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அது ஏன் அயன் போர்டு டெபாசிட் ஆகுதுங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெத்தட், இது வந்து டைரக்ட் மேக்னடிசம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த யோக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மேக்னடிசம் மெத்தட். ஆமாம், ஏன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக இந்த ஜாப்பில் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த யோக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யோக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பவர் சப்ளை வந்து பவரில் குத்திட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலர் பட்டன். இந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் சைட்லேயும் ஒரு பட்டன் இருக்கும், அது ஏசி டிசி மோட். அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமே இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இது ஏசி டிசி மோட வச்சுட்டு இந்த ரெட் கலர் பட்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகும். எஸ், இதில் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா இதில் வந்து காயில் வைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜானில் ஒரு பார் இருக்கும், இந்த பாரை சுற்றி ஒரு காயில் வைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காயில் வழியாக இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன, காயில்னா ரவுண்டாக இருக்கும். அப்போ மேக்னெட் இது பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து சர்க்குலராக பாஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாங்கிடியூடினலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். எஸ், ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக தான் மேக்னடிசம் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலராக கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால லாங்கிடியூடினலாக மேக்னடிசம் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த மேக்னடிசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் பாரோட இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். இந்த லெக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ரெடின்டிவிட்டி அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா மேக்னட்டாக இருக்கும், கரண்ட்டை நிப்பாட்டிட்டிங்கன்னா டிமேக்னட் ஆயிரும். உடனே டிமேக்னட்னா ஃபுல்லாக ஆகிடாது, அது என்னங்கிறத உங்களுக்கு கடைசி சொல்கிறேன். பட் அதான் இதோடைய மெயின் கான்செப்ட். ஸோ கரண்ட் பாஸ் பண்ணால் மேக்னட்டாக இருக்கும், கரண்ட் பாஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டோம்னா டிமேக்னட் ஆகிடும். ஸோ அது வந்து டெம்பரவரி மேக்னட் மெட்டீரியல்னு சொல்லலாம். அது கரண்ட் பாஸ் பண்ணவங்க தான் மேக்னட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது. ஓகே, இப்போ இந்த மெட்டீரியல் 2 லெக் இருக்கும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஜாப்போட திக்னஸ் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் வந்து சொன்ன மாதிரி ஏசி டிசி ரெண்டுமே நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எம்பிடி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணோம்னா ஒன்லி சர்ஃபேஸில் உள்ள டிஃபெக்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். டிசி யூஸ் பண்ணோம்னா தான் சப்சர்ஃபேஸ், அதாவது இது வந்து சர்ஃபேஸு, இதுக்குள்ளுக்குள்ளே இன்டர்னலாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சப்சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்குள்ள வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் சப்சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் யூஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக் கையில் கொடுக்குறாங்க, யோக் மெத்தட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த யோக்கு, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ASTM சைட் ட்ரில்டு பிளாக். ASTMனா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 எடுத்துக்கோங்க. அப்புறமா மேக்னெட்டிக் இங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மீடியம் அல்லது அயன் பவுடர் வந்து லிக்விட் ஸ்டேஜாகவும் இருக்கும், அல்லது பவுடராகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும், ட்ரை மீடியம், வெட் மீடியம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நம்ம இந்த யோக்கோட கதைக்கு வருவோம். இந்த யோக்கு கையில் கொடுத்துட்டாங்க, யோக் மெத்தட் பண்ணணும், ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அது என்ன மெட்டீரியல்,
அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்துடக்கூடாது, அண்ட் தென் பராமேக்னெட்டிக் மெட்டீரியலாகவும் இருந்துடக்கூடாது. இட்ஸ் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும். ஏன்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்தால் தான் அதில் நீங்கள் எம்பிடி கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸில் நம்ம படித்தது. அப்போது இது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா அது கீழே தான் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து அதனுடைய கியூரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூரி பாயிண்ட்னா ஏதோ ஒரு இன்கேஸ் ஹீட்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் பாயிண்ட்டில் அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகும். அதனால் அது கியூரி பாயிண்ட் எது ரீச் பண்ணியிருக்கா, சமீபத்தில் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, வெல்டு பண்ணியிருக்காங்களா, இப்போ தான் வெல்டு பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அல்லது வெல்டு ப்ராசஸ் பண்ண போகிறாங்களா அதுக்கப்புறமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் உங்களை வந்து வேலைக்கே அனுப்ப போகிறாங்க, அது போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம். போயிட்டு என்ன பண்ணுங்கள், பவர் சப்ளை இட்ஸ் அ போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட். இவ்வளோ தான். இந்த மிஷின் அழகாக தூக்கிட்டு போனோம்னா ஈஸியாக செக் பண்ண உடனே ரிசல்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட், பட் பவர் சோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட். நீங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளேயும் பண்ண முடியும், அந்த இன்னும் சொல்லி நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணலாம். யூவி லேம்ப் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ண முடியும். அல்ட்ரா வயலண்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லி ஃப்ளோரசன் மெத்தட் இருக்குல்லையே, அதையும் நீங்கள் இதில் பண்ண முடியும். இப்போது இதை பவர் சப்ளையில் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஒரு ஜாப்போடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. உங்களுக்கு சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா ஏசி மோட் போவாங்க. இல்லை எனக்கு வந்து சப்சர்ஃபேஸும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டிசி மோட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த யோக் நல்லா வேலை செய்ததிலே நம்ம கண்டுபிடிக்கணும்ல, கேலிப்ரேஷன். ஸோ கேலிப்ரேஷன் நம்ம பண்ணணும். ஸோ கேலிப்ரேஷன் இதில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் கேலிப்ரேஷன் நம்ம பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி, இன்னொன்று வந்து சைடு ரெண்டு பிளாக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அண்ட் தென் ஃபீல்டு மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அது ஃபீல்டு மெஷர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். பட் நீங்கள் பியூர் கேலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் லிஃப்டிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம், அல்லது சைடு ரெண்டு பிளாக் யூஸ் பண்ணலாம். லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏசி கரண்ட்டில் 4.5 kg வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணணும். அது ஏசி மோட் செட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வெயிட்டை தூக்கணும். அந்த வெயிட் ஒரு 4.5 kg இருக்கணும். அதை அப்படியே தூக்கிட்டு வரணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கீழே விட்டு விழுந்துடக்கூடாது. அது ஒன்று. இதுவே டிசியாக இருந்துச்சு அப்படின்னா 18.1 kg வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த யோக்கு பெரும்பாலான யோக்கு நல்லாவே வேலை செய்யும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சைட்டுக்கு போகும்போது இது ஒரு 18 கிலோ, இது ஒரு 4.5 கிலோ, அது ஒரு 20 கிலோ, இது ஒரு 5 கிலோ, 25 கிலோ தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? அதனால் சைடுகள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடு ரெண்டு பிளாக் வச்சு செக் பண்ணிக்கிறோம். சைடு ரெண்டு பிளாக்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 2 3 4 5 6 ஹோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 mm 2 mm 3 mm 4 mm 5 mm 6 mm வரைக்கும் டெப்த் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடு பிளாக் யூஸ் பண்ணி இதில் எல்லாமே உள்ளுக்குள்ளே ட்ரில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டிஃபெக்ட் மாதிரி தான். மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ட்ரில்லு, அப்போ டிஃபெக்ட்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போது நம்ம அந்த யோக் வந்து டிசி மோடில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ டிசி மோடில் இந்த யோக் எத்தனை எம்எம்க்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் டிஃபெக்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஜாபில் வைக்கும்போது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா தெரியுமா தெரியாதான்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், பக்காவாக யோக்கை இது மேலே வச்சிடறோம். வச்சுட்டு பவர் சப்ளை கொடுத்துட்டு அயன் பவுடர் இருந்துச்சுன்னா இதில் அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதில் ஃபஸ்ட் லைன் தெரிஞ்சால் 1 mm டிஃபெக்ட் தெரியுதுன்னு அர்த்தம். செகண்ட் லைன்னா 2, அப்புறம் 3 4 5 இப்படி தெரியும். எவ்வளோ லைன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது பாருங்கள். 4 லைன்ஸ் 3 லைன்ஸ் தெரியலாம், 5 லைன்ஸ் கூட சம் யோக்கில் தெரியும். எத்தனை லைன் தெரியுதோ நல்லா கிளியராக தெரியணும். அதுவும் எத்தனை லைன் நல்லா கிளியராக தெரியுதோ அத்தனை mm டெப்த் வரைக்கும் நீங்கள் இந்த யோக் மிஷினால் டிஃபெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனுக்கு வரணும். இது வந்ததுக்கப்புறமா தான் இந்த யோக் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜாப்பில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கான்ட்ராஸ்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ஜாப் வந்து சேம் இது ஓகே, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பலப்பலன்னு இருக்குது. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அயன் மெட்டீரியல் மெட்டல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அயன் பவுடரும் அயன் மெட்டீரியலும் சேம் கலரில் இருக்கும். அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. அதை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட் கான்ட்ராஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் சுண்ணாம்பு மாதிரி தான், அது ஒரு பெயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெயிண்ட்டை மேலே அடிச்சுனா ஒயிட் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் எம்பிடி கண்டக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இதாக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒயிட் கான்ட்ராஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபீல்டுக்குள்ளே ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தடு, ரொம்ப 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 சிம்பிள் மெத்தட். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ண முடியும். இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். தென் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் இது சம்மந்தமான ஃபுல் வீடியோ, இந்த எம்பிடி சம்மந்தமான ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே இருக்குது. ஜஸ்ட் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அந்த அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.